அரைக்காசம்மன் அம்மன் காசுமா ஒரு சைடில் அரைக்காசம்மன் உருவம் போட்டிருக்கோம், இன்னொரு சைடில் விஜயன் தெலுங்கு மொழியில் போட்டிருக்கோம். விஜயனா தெலுங்கு மொழியில் வெற்றியை குறிக்கக்கூடிய சொல். விஜயநகர பேரரசம்மனோட குலதெய்வம். இந்த காசை அவங்க பர்ஸில் ஹேண்ட்பேக்லேயே எப்பயும் கூட வச்சுக்கலாம். ஒரு காலத்தில் எப்படி 5 பைசா 10 பைசா 2 பைசாலாம் புழக்கத்தில் இருந்ததோ அதே மாதிரி இந்த அரைக்காசம்மன் காசும் புழக்கத்தில் உள்ள காசு. விஜயநகர பேரரசு மன்னர் புழங்கிய காசு. இந்த அம்மனுக்கு வந்த பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா பானகம். எப்படி நரசிம்மருக்கு பானகமோ அதே மாதிரி அரைக்காசம்மனுக்கு பானக பிரசாதம் விசேஷம். கை வெள்ளிங்கிறது அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். கை வெள்ளியில் இங்கே வளையல் அலங்காரம் பண்ணுவாங்க. வளையல் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் வர 15ஆம் தேதி வியாழக்கிழமை தைப்பொங்கல் திருநாள், மறுநாள் வெள்ளிக்கிழமை தை முதல் வெள்ளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரைக்காசம்மனுக்கு வளையல் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து ஆடி வெள்ளி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி கை வெள்ளிங்கிறதும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். எப்பொழுதும் நாம் தீபாவளி பொழுது அந்த தீப ஒளியில் நம்மளுடைய கோரிக்கைகளை இந்த தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பஞ்சபூத சக்திகளை இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் நெருப்புக்கு மட்டுமே இந்த பஞ்சபூதங்களில் நல்ல சக்தி உண்டு. அதனால் தான் நம் ஆலயங்களிலும் அலுவலகங்களிலும் வீடுகளிலும் ஹோமங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். அந்த நெருப்பை நம் பல விஷயங்களில் நம் வாழ்க்கையில் முடிவு செய்கின்றது. நாம் ஆர்த்தி செய்யும் பொழுது அந்த தீப ஒளியில் நெருப்பு ஒளியில் நம்மளுடைய கோரிக்கைகளை அந்த தெய்வங்களுக்கு செலுத்தினால் அந்த கோரிக்கை எளிதில் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும்.